Taste the Daily. மக்களவை தேர்தல் முடிவுகள் குறித்து இரண்டாம் கட்டமாக நிர்வாகிகளுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி ஆலோசனை நடத்தினார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் பொதுச் செயலாளர் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் தூத்துக்குடி மக்களவை தொகுதி நிர்வாகிகளுடன் அதிமுக பொதுச் செயலாளர் ஆலோசனை நடத்தினார். தாம்பரம் அருகே அனகாபுத்தூரில் பாதாள சாக்கடை திட்டத்தை விரைந்து முடிக்காத விடியா திமுக அரசை கண்டித்து வருகிற 3ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தாம்பரம் மாநகராட்சி அனகாபுத்தூர் பகுதிகளில் அதிமுக ஆட்சியில் 78 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் தொடங்கப்பட்ட பாதாள சாக்கடை திட்டம் தற்போது விடியா திமுக ஆட்சியில் மிக மிக மந்தமாக நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இதன் காரணமாக பல்லாவரத்திலிருந்து அனகாபுத்தூருக்கு செல்லும் பேருந்துகள் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டுள்ளதால் அந்த சாலையில் மக்கள் நடந்து கூட செல்ல முடியாத நிலை உள்ளதையும் கழக பொதுச் செயலாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதிமுக ஆட்சியில் சிறப்பாக செயல்பட்டு வந்த அம்மா உணவகத்தையும் முடக்கி வரும் விடியா அரசின் செயலை கண்டித்தும், அனகாபுத்தூரில் பாதாள சாக்கடை திட்டத்தை விரைந்து முடிக்க வலியுறுத்தியும் செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் அனகாபுத்தூர் பகுதி கழகத்தின் சார்பில் வருகிற 3ஆம் தேதி காலை அனகாபுத்தூர் நூலகம் அருகில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும் அறிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் ப. வளர்மதி தலைமையில் முன்னாள் MP சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன், முன்னாள் அமைச்சர் TKM சின்னையா முன்னிலையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்தார். கேரளாவில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மத்திய மற்றும் வடக்கு கேரளாவில் அதிக கனமழைக்கான வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மலப்புரம், கோழிக்கோடு, வயநாடு, கண்ணூர், காசர்கோடு ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதி கனமழையும், பாலக்காடு, திருச்சூர், எர்ணாகுளம், கோட்டயம், ஆலப்புழா, பத்தனம்திட்டா ஆகிய மாவட்டங்களில் மிக கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவனந்தபுரம், கொல்லம் ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே கேரளாவில் கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவில் 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ள நிலையில் தற்போது அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை வெளுத்து வாங்குகிறது. இதனால் கூடலூர், பந்தலூரில் உள்ள ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தொரப்பள்ளி ஆற்றிலிருந்து வெளியேறும் உபரி நீர் இருவயல் கிராமத்துக்குள் புகுந்ததால் மக்கள் வீடுகளிலிருந்து வெளியே செல்ல முடியாமல் சிரமப்படுகின்றனர். இதனால் அந்த வீடுகளில் உள்ள 50க்கும் மேற்பட்ட மக்கள் குழந்தைகளுடன் வெள்ளத்தில் சிக்கி உள்ளனர். அவர்களை மீட்க விடியா அரசின் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை காசிமேட்டில் மீன்பிடி உதவி இயக்குநர் அலுவலகத்தை மீனவர்கள் முற்றுகையிட்டனர். காசிமேட்டில் அனைத்து மீனவர் சங்க தலைவர் விடியா திமுகவின் ஆதரவாளரான நாஞ்சில் ரவி என்பவர் ஃபைபர் படகுகள் இல்லாமல் சிலர் மானிய டீசலை வாங்குவதாக மீன்பிடி துறைமுக உதவி இயக்குநர் அலுவலகத்தில் புகார் அளித்தார். இதனையடுத்து மீன்பிடி துறைமுக அதிகாரிகள் கடந்த 22ஆம் தேதி ஆய்வு செய்து 500க்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகளுக்கான 350 லிட்டர் டீசலை ரத்து செய்தனர். ரத்து செய்த டீசலை வழங்க கோரியும் நாஞ்சில் ரவி மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் மீனவர்கள் போராட்டம் நடத்தப் போவதாக அறிவித்தனர். இதனையடுத்து மீன்பிடி உதவி இயக்குநர் தலைமையில் நடந்த பேச்சுவார்த்தையில் மீனவர்களின் கோரிக்கையை ஏற்றுக்கொள்வதாக மீன்வளத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டது. திருப்பூரில் ATM இயந்திரத்தை உடைத்து பணத்தை திருட முயன்ற பாஜக நிர்வாகி கைது செய்யப்பட்ட நிலையில் அவரை கடந்த 23ஆம் தேதியே கட்சியில் இருந்து நீக்கிவிட்டோம் என்று பாஜக அறிவித்துள்ளது. கைது செய்யப்பட்ட முருகானந்தம் திருப்பூர் மாவட்ட பாஜகவின் பிரச்சார அணி செயலாளராக உள்ளார் என்று காவல்துறை அறிவித்தது. இதற்கிடையே திருப்பூர் மாவட்ட பாஜக வெளியிட்டுள்ள அறிக்கையில், முருகானந்தத்தை கடந்த 23ஆம் தேதியே கட்சி பொறுப்பில் இருந்தும் அடிப்படை உறுப்பினரில் இருந்தும் அவர் நீக்கப்பட்டார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 23ஆம் தேதி அவர் நீக்கப்பட்ட அறிவிப்பும் சேர்த்து வெளியிடப்பட்டுள்ளது. சமீப காலமாக அதிகமான குற்ற சம்பவங்களில் ஈடுபடுபவர்கள் பாஜகவில் ஏதாவது ஒரு பொறுப்பில் உள்ளதை பார்க்கும்போது குற்றவாளிகளின் கூடாரமாக பாஜக இருக்கிறதோ என்று பொதுமக்கள் சந்தேகத்தை எழுப்புகிறார்கள். பத்திரிகையாளர் சவுக்கு சங்கரை ஒருநாள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க உதகை நடுவர் நீதிமன்றம் அனுமதி அளித்தது. தமிழக காவல்துறையில் பணிபுரியும் பெண் காவலர்களை தரக்குறைவாக பேசியதாக பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் மீது உதகை புதுமந்து காவல் நிலைய ஆய்வாளர் அல்லிராணி சைபர் கிரைம் குற்றப்பிரிவில் கடந்த மே மாதம் புகார் கொடுத்தார். இந்த வழக்கு தொடர்பாக உதகை நடுவர் நீதிமன்ற நீதிபதி தமிழினியன் முன்னிலையில் சவுக்கு சங்கரை போலீசார் ஆஜர்படுத்தினர். வழக்கை விசாரித்த நீதிபதி சவுக்கு சங்கரை ஒருநாள் போலீஸ் காவலில் விசாரிக்க அனுமதி அளித்து உத்தரவிட்டார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் பாலநந்தகுமார், சவுக்கு சங்கர் மீது தமிழகம் முழுவதும் 17 வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் இவற்றில் 10 வழக்குகளில் ஜாமீன் கிடைத்துவிட்டதாகவும் இந்த வழக்கிலும் ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்துள்ளதாகவும் தெரிவித்தார். இந்த ஒரு நாள் போலீஸ் காவலில் 4 மணி நேரத்திற்கு ஒரு முறை வழக்கறிஞர்கள் 1 மணி நேரம் நாங்கள் அவரை சந்தித்து பேசுவதற்கும் எங்களுக்கு
நீதிமன்றம் உத்தரவை அளித்திருக்கிறது. அவரை இந்த வழக்கு 17 வழக்குகளைப் போல இதுவும் ஒரு பொய் வழக்கு. இது நீதிமன்றத்திற்கு விசாரணைக்கு வரும்பொழுது இதை நாங்கள் முறையான முறையில் நாங்கள் எதிர்கொள்வோம். இந்த வழக்கிலும் அவர் விடுதலை ஆவார் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது. மேலும் மாண்புமிகு உச்சநீதிமன்றம் அவருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கி உத்தரவிட்ட பிறகும் கூட இந்த காவல்துறையினர் அவரை மீண்டும் அவரை மன ரீதியாக உடல் ரீதியாக அவரை துன்புறுத்த வேண்டும் என்பதற்கு இந்த போலீஸ் காவல் எடுத்திருக்கிறது என்பதுதான் உண்மை. மேலும் அவருக்காக ஜாமீன் மனுவும் இன்றே நாங்கள் தாக்கல் செய்திருக்கிறோம்.